ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் வணக்கம். ஆலய ஓம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நாம் தரிசிக்க இருப்பது சென்னையிலிருந்து சுமார் 85 கிலோமீட்டர் தொலைவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தாமல் என்னும் அழகிய கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருமால் அழகி சமேத ஸ்ரீ தாமோதர பெருமாள் திருக்கோவில். சுமார் 1000 வருடங்களுக்கும் மேல் பழமையான இத்திருத்தலம் குழந்தை பாக்கியம் வேண்டும் பக்தர்களுக்கு சிறந்த பரிகார தலமாக திகழ்கிறது. இத்திருக்கோவில் முதலில் மாதவ சமுதாயத்திற்கு சொந்தமாக இருந்தது. அவர்கள் இங்கு பூஜைகள் செய்து வந்தனர். அதன் பிறகு அவர்கள் அந்த கிராமத்தையும் கோவிலையும் வைஷ்ணவர்களுக்கு தானமாக அளித்தார். இதனால் இந்த கிராமம் தானமல்லபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு வீற்றிருக்கும் எம்பெருமானுக்கு தாமோதரன் என்ற பெயர் எப்படி ஏற்பட்டது என்பதற்கு ஒரு சுவாரஸ்ய வரலாறு உண்டு. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பல பெயர்களில் தாமோதரன் என்பதும் ஒன்று. ஆயர்பாடியில் கிருஷ்ணன் சிறுவயதில் பல சேட்டைகள் செய்து வந்தான். அவன் அடிக்கடி தனது நண்பர்களுடன் சேர்ந்து பக்கத்து வீடுகளில் இருக்கும் வெண்ணெய், தயிர் ஆகியவற்றை திருடி உண்றான். அந்த வீடுகளில் இருந்த பெண்கள் கிருஷ்ணரின் தாயார் யசோதையிடம் பல முறை முறையிட்டனர். யசோதையும் அவனை கண்டித்தாள். இருப்பினும் கிருஷ்ணன் வெண்ணெய் திருடி உண்ணும் பழக்கத்தை விடுவதாக தெரியவில்லை. இதனால் கோபமடைந்த யசோதை கிருஷ்ணனின் விளையாட்டுத்தனத்தை முடிவுக்கு கொண்டு வர தீர்மானித்தாள். கிருஷ்ணன் எங்கும் நகராமல் இருக்க அவனை ஒரு உரலுடன் சேர்த்து கயிற்றால் கட்டி வைத்தாள். கிருஷ்ணனின் வயிற்றில் கயிறு பதிந்து தழும்பாக மாறியது. சமஸ்கிருதத்தில் தாமம் என்றால் கயிறு, உதரம் என்றால் வயிறு என்று பொருள். இவ்விரண்டு பொருள் கொண்டு பகவான் கிருஷ்ணருக்கு தாமோதரன் என்ற பெயர் ஏற்பட்டது. மகர்ஷிகள் அனைவரும் வயிற்றில் தாம்பு கயிறு பிணைத்த தழும்புடன் கூடிய கிருஷ்ணரின் கோலத்தை தரிசிக்க விரும்பி விஷ்ணுவிடம் வேண்டினர். அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற ஸ்ரீ தாமோதர பெருமாள் என்ற பெயரில் ஸ்ரீ கிருஷ்ணனாக இத்திருக்கோவிலில் குடிகொண்டார். இன்றும் ஸ்ரீ தாமோதர பெருமாளின் வயிற்றில் இந்த தழும்பு இருப்பதை அபிஷேகத்தின் போது மூலவர் விக்கிரகத்தில் காண முடியும். இப்போது இத்திருக்கோவிலின் வரலாறு மற்றும் சிறப்புகள் பற்றி பட்டர் கூறுவதை பார்ப்போம். அதைத் தொடர்ந்து ஆலயத்தை தரிசிப்போம். வசுதேவசுதம் தேவம் கம்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். பெருமாளிங்க 1000 வருஷமா இருக்கார். 1000 வருஷத்துக்கு முன்ன மாத்வா பூஜை பண்ண கோவில் இது. மாத்வாலால் பூஜை பண்ண முடியாத சமயத்தில் ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த ஊரையும் இந்த கோவிலையும் வைஷ்ணவாளுக்கு தானமாக கொடுத்துட்டா. அதனால் இந்த ஊர் பேர் தான மல்லபுரம், தாமல்னு மருகி போயிருக்கு. தாமம்னா கயிறு, உதரம்னா வயிறு. கிருஷ்ணாவதார காலத்தில் யசோதை உரலில் கட்டி போட்ட தழும்ப யசோதை பார்த்து அனுபவிச்சா மாதிரி இந்த ஊரில் மாத்வா பார்த்துருக்கா. அதே மாதிரி மூலவர் பெருமாளுக்கு இடுப்பில் தழும்பு இருக்குது. அர்ச்சகானாங்க ஏகாந்தமாக செவிக்க முடியும், நாங்களும் டெய்லியும் செவிக்க முடியாது. கும்பாபிஷேக காலத்தில் முதல் நாள் ராத்திரி பிம்ப சுத்தி பண்ணும்போது செவிக்க முடியும். கண்ணன்ற நாளில் காலில் கொலுசு விசேஷம். வீட்டில் குழந்தை இல்லாதவங்க குழந்தையோட கொலுசு சத்தம் கேட்டால் கொலுசு வாங்கி போகிறேன் பெருமாளேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அது மாதிரி பிரார்த்தனை பண்ணுறவங்க பிரதி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு கிருத்திகைக்கு மறுநாள் ரோகிணி அன்னைக்கு அர்ச்சனை பண்ணி அவள் வெல்லம் நைவேத்தியம் பண்ணி உத்தரவு வந்ததுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு வயசு குழந்தைக்கு வாங்குற மாதிரி கொலுசு வாங்கி சார்ந்தது விசேஷம். அதே மாதிரி மற்ற கோவிலில் எல்லாம் மரகதவல்லி, சௌந்தரியவல்லி, சுதாவல்லின்னு இருப்பாள். இந்த கோவிலில் திருமால் அழகி தாயார், பெருமாளே அழகுன்னு செவிக்கிறோம். பெருமாளுக்கு அழகியாம் தாயார். பேர் மாத்திரமல்ல, தாயாரும் அழகாக இருப்பாள். தாயாருக்கு வீட்டில் கல்யாணம் ஆகாதவங்க விரலை மஞ்சள் மாலை கட்டி உலர்ந்த திராட்சை அம்சம் பண்ணி பிரதி வெள்ளிக்கிழமை 3 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வந்தால் வீட்டில் கல்யாணம் கூடி வரும். ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய ஸ்ரீமத் சர்பன் அதீதடே ராமக்ஷேத நிவாசாய தாமோதராய மங்களம். இத்தலம் கிழக்கு நோக்கிய ஒரு நிலை கோபுரத்துடன் காட்சி அளிக்கிறது.
கோபுரத்தின் மேல்கூரையில் கருடன், ஸ்ரீதேவி பூதேவி சமேத தாமோதர பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயரின் சிற்பங்கள் அற்புதமாக காட்சி தருகின்றன. கோபுரத்தை கடந்ததும் இடதுபுறம் கருடனின் சிலையும் வலதுபுறம் ஆஞ்சநேயரின் சிலையும் நம்மை வரவேற்கின்றன. கோபுரத்தை கடந்து இடதுபுறம் மண்டபம் மற்றும் வலதுபுறம் பக்த ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளன. ஆஞ்சநேயர் சன்னதிக்கு அடுத்து கருடனும் பலிபீடமும் மூலவர் தாமோதர பெருமாள் கருவறை மண்டபத்திற்கு எதிரே உள்ளன. கருவறை மண்டபத்திற்கு முன்பு சிறிய அழகிய நந்தவனத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் குழந்தை வடிவில் தவழ்ந்த வண்ணம் உரலில் கட்டிய நிலையில் அற்புத சுதை சிற்பமாக காட்சி அளிக்கிறார். அவருக்கு அருகில் மற்றும் ஒரு ஸ்ரீகிருஷ்ணர் நின்ற நிலையில் சிவப்பு நிறத்தில் காட்சி அளிக்கிறார். இவ்விரண்டு சிற்பங்களும் நம்மை பக்தி பரவசத்திற்கு கொண்டு செல்கின்றன. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அடுத்து கருவறை மண்டபத்திற்கு செல்கிறோம். கருவறை மண்டபத்தில் 2 சன்னதிகள் உள்ளன. மூலவர் ஸ்ரீ தாமோதர பெருமாள் கருவறை சன்னதி தரைமட்டத்தில் இருந்து சில படிகள் ஏறிச் செல்லும் அமைப்பில் உள்ளது. சன்னதியில் மூலவர் கிழக்கு நோக்கி சங்கு சக்கரம் ஏந்தியபடி நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயாருடன் பக்தர்களுக்கு அற்புத காட்சி தருகிறார். பெருமாளின் வயிற்றில் கயிற்றால் கட்டிய வடு உள்ளது. இந்த வடுவை பெருமாளுக்கு அபிஷேகம் செய்யும் போது மட்டுமே காண முடியும். மூலவர் கருவறைக்கு முன்பு உற்சவர் ஸ்ரீ தாமோதர பெருமாள் பாமா ருக்மிணியுடன் காட்சி தருகிறார். இவர்களுடன் ஹனுமனும் சுதர்சனரும் உள்ளனர். மாதந்தோறும் ரோஹிணி நட்சத்திரத்தன்று பெருமாளுக்கு ராஜ அலங்காரம் சிறப்பாக நடைபெறுகிறது. அடுத்து மூலவர் சன்னதிக்கு வலதுபுறம் ஸ்ரீ திருமால் அழகி தாயார் கருவறை சன்னதி உள்ளது. இந்த சன்னதியும் தரைமட்டத்திலிருந்து சில படிகள் ஏறிச் செல்லும் அமைப்பில் உள்ளது. இங்கு தாயார் கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அவருக்கு முன்பு உற்சவர் சிலையும் அமைந்துள்ளது. மூலவருக்கு இடதுபுறம் ஸ்ரீ ஆண்டாள் சன்னதியும் அதை அடுத்து ஒரே சன்னதியில் 12 ஆழ்வார்களும் காட்சி அளிக்கின்றனர். கருவறை மண்டபத்திற்கு பின்புறம் ஸ்தல விருட்சமாக வில்வமரம் உள்ளது. அதை அடுத்து ஸ்ரீ தாமோதர கிருஷ்ணன் தனி சன்னதியில் கையில் புல்லாங்குழலுடன் பசுவோடு நின்ற கோலத்தில் அற்புத தரிசனம் தருகிறார். ஆலயத்திற்கு பின்புறம் பிரம்மாண்ட அளவில் நந்தவனம் உருவாக்கப்பட்டு வருகிறது. விரைவில் இது பயன்பாட்டுக்கு வரும் என்று தெரிகிறது. ஆலய பிரகாரத்தில் ஸ்ரீகிருஷ்ணரின் ஸ்ரீபாத தரிசனத்தை பெறலாம். அவருக்கு முன்பு மற்றும் ஒரு ஆஞ்சநேயர் சிலை உள்ளது. இத்திருக்கோவிலுக்கு மற்றும் ஒரு சிறப்பு உள்ளது. காஞ்சிபுரத்தில் 3 வைணவ தலங்கள் ஒரே கோட்டில் அமைந்துள்ளன. இத்தலத்தில் நின்ற கோலத்தில் அருள் புரியும் ஸ்ரீ தாமோதர பெருமாள், கிடந்த கோலத்தில் காட்சி அருளும் திருப்பார்க்கடல் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் மற்றும் அமர்ந்த கோலத்தில் இருக்கும் திருப்புட்குழி ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் ஆகிய 3 தலங்களும் ஒரே நாளில் தரிசிப்பது விசேஷமாக கருதப்படுகிறது. பிரார்த்தனை சிறப்பு. இத்திருக்கோவில் குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு சிறந்த பரிகார தலமாக திகழ்கிறது. மாதந்தோறும் வரும் ரோஹிணி நட்சத்திர நாளன்று குழந்தை இல்லாத தம்பதியர் தங்களுக்கு குழந்தை வரம் தருமாறு இத்தல மூலவர் ஸ்ரீ தாமோதர பெருமாளை மனமுருக வேண்டிக் கொள்கின்றனர். தங்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் ஸ்ரீ தாமோதர பெருமாளுக்கு வெள்ளி கொலுசை காணிக்கையாக அணிவிக்கின்றனர். திருமணத்தடை தாமதம் உள்ளவர்கள் இங்குள்ள ஸ்ரீ திருமால் அழகி தாயாருக்கு தொடர்ந்து 3 வெள்ளிக்கிழமைகள் விரலி மஞ்சள் மாலை அணிவித்து உலர் திராட்சை சமர்ப்பித்து வேண்டிக் கொண்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை. ஆலய நடை திறப்பு நேரம் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஆலய தொடர்பு திரு மோகன் பட்டர், அலைபேசி எண் 9944812697.
இத்திருக்கோவில் சென்னையிலிருந்து வேலூர் செல்லும் நெடுஞ்சாலையில் சுமார் 85 கிலோமீட்டர் தொலைவில் காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் கிராமத்தில் அமைந்துள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சென்னையிலிருந்தும் காஞ்சிபுரத்திலிருந்தும் பேருந்து வசதிகள் உள்ளன. போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.